வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இப்ப ரீசெண்டா வெளியான நிழல் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். பிக் பாஸ்ல ஜனனின்னு ஒருத்தங்க வந்தாங்கல்ல, அவங்க தான் இந்த படத்துல லீடா பண்ணிருப்பாங்க. ரொம்பவே சூப்பரா இருந்தது. இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் வச்சிருப்பாங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஒரு 3 பெரிய இடத்து பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, அடுத்தடுத்து ஆக்சிடென்ட் ஆன மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்றாங்க. உண்மையிலேயே இவங்களுக்கு நடக்கிறது ஆக்சிடென்ட்டா இல்ல வேற யாராவது ஏதாவது பண்றாங்களான்ற மாதிரி போலீஸ் ஒரு பக்கம் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல என்ன நடக்குது, அதே மாதிரி இந்த கதையில நம்ம ஜனனி எப்படி சம்பந்தப்படுறாங்கன்னு சொல்றதுதான் மீதி கதை. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். பின்னாடி நடக்க போற விஷயத்த முன்கூட்டியே காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்த காட்டுறாங்க. குணான்ற ஒரு பெரிய இடத்து பையன் இருக்கான் பாத்தீங்களா, கார்ல வந்துட்டு இருக்கான். இவனுக்கு அப்படியே மயக்கமா வந்துட்டு இருக்கு. எதனால இவ்வளவு மயக்கம் வருது, நம்ம அவ்வளவு சரக்கு அடிக்கலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கான். இப்ப கார் ஒரு இடத்துல நின்றுது. இவனுமே என்ன ஏதுன்ற மாதிரிலாம் இறங்கி பார்த்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து யாரோ ஸ்லெட்ஜ் ஹேமரை வச்சு இவனை நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. இவன் கவனிக்காம வேற பக்கம் திரும்பி இருக்கான். வந்தது ஒரு லேடி போல. இவன் மண்டையிலேயே ஒரு போடு போடுறாங்க. இவன் காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்துடுறான். வந்தது யாரு, எதுக்காக இவனை அடிச்சாங்க கிளியரா தெரியல. இங்கதான் நிழல் அப்படின்ற மாதிரி படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட பேரு சரண்யா அப்படின்றது. சரண்யாவோட அப்பா மளிகை கடை தான் வச்சிருக்காரு. அதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க போல. வழியில தெரிஞ்ச அண்ணன் கிட்ட பேசிட்டுலாம் இருக்காங்க. என்னம்மா அப்பாவை பாக்குறதுக்கு போறியா அப்படின்ற மாதிரி அவருமே பேச்சு கொடுத்துட்டு இருக்காரு. அப்பாவோட கடையில ஒரு பையன் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்பாவும் வேலை பாக்குறாரு. நீங்க எதுக்குப்பா இந்த வேலை எல்லாம் பாக்குறீங்க, நீங்க கல்லா பெட்டியில உட்கார்றதோட நிறுத்திக்கோங்கப்பா, வேலையெல்லாம் அவனையே பார்க்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரிமா அப்படின்ற மாதிரி அப்பாவும் ஏத்துக்கிறாரு. வேலையை முடிச்சுட்டு அப்பா பொண்ணு 2 பேருமே வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு கொஞ்சம் அப்செட்டா இருக்காங்க. அப்பா இதை கவனிக்கிறாரு. ஆனா பொண்ணு கிட்ட இப்போதைக்கு கேட்க வேணான்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. இப்ப பொண்ணு எந்திரிச்சு போனோம்னா அம்மா இருக்காங்கல்ல, என்ன ஆச்சுன்னே தெரியலங்க, சரண்யா கொஞ்ச நாளாவே அப்செட்டா இருக்கா, நீங்களாவது பேசலாம்ல அப்படின்னு கேட்கும் போது நானுமே கவனிச்சேன், சரி நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி அப்பாவும் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. இப்ப மாடிக்கு வந்த சரண்யாவை நமக்கு காட்டுறாங்க. இவங்களுக்கு சாந்தின்ற ஒரு அக்காவை தெரியும் போல. அந்த சாந்தி அக்கா கிட்டே எதையோ பேசிட்டு இருக்காங்க. இப்படி பிளான் பண்ணி பண்ணிரலாம்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. எதை பத்தி பேசுறாங்கன்னு தெரியல. இப்படி பேசிட்டு இருக்கும் போது சட்டுன்னு அப்பா வந்துடுறாரு. இவங்களுமே காலை கட் பண்ணிடுறாங்க. என்னப்பான்னு கேட்கும் போது, நீ ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்க மாதிரியே தோணுதுமா, ஏதாவது பிரச்சனைனா அப்பா கிட்ட சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. சேச்சா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. சரி வாமா போலான்ற மாதிரி அப்பா கீழே கூட்டு போயிடுறாரு. இப்ப மறுநாள் எப்பவுமே போல சரண்யா வந்துட்டு இருக்கும் போது ஒரு காரை லைட்டா இடிச்சிடுறாங்க. கார்ல வந்த பசங்க இருக்காங்கல்ல, பார்த்து வரமாட்டியா, இப்படிதான் வருவியா அப்படின்ற மாதிரி பேசும்போது இவங்களுமே கோவப்பட்டு பதிலுக்கு பேசுறாங்க. இவளுக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாதுன்னு கொஞ்சம் கிண்டல் பண்ணிருப்பாங்க. இவங்க இங்கிலீஷ்ல பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தைரியமா இவங்க கிட்ட பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே காருக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்க ஒரு நபர் கவனிக்கிறாரு. ஆக்சுவலா அவரோட பேரு மகேஷ் அப்படின்றது. மகேஷுக்கு இதை பார்க்கும்போது ஷாக்கிங்கா இருக்கு. என்ன இவ இப்படி பேசிட்டு இருக்கா, இவ இப்படிப்பட்ட ஆளே இல்லையே, எப்படி இப்படிலாம் பேசுறா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாரு. ஏற்கனவே இவங்களை பத்தி தெரியுமா என்னன்னு தெரியல, ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு. ஸ்டார்டிங் குணான்னு ஒருத்தரை யாரோ அடிச்ச மாதிரி காமிச்சாங்கல்ல, இப்பதான் நடந்த விஷயத்த தெளிவா காட்டுறாங்க. இந்த குணா ஒரு பார்ல சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. இங்க ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்கல்ல, அந்த பொண்ணு எப்படியாவது இவருக்கு ஒன்ன கலக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப டான்ஸ் ஆடிக்கிட்டே அவருக்கு தெரியாம கலந்துடுறாங்க. அதுதான் இவர் குடிச்சிடுறாரு. நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன்ற மாதிரி இந்த பொண்ணு யாருக்கிட்டயோ சொல்றாங்க. வேற யாருக்கோ ஹெல்ப் பண்றதுக்காக இந்த பொண்ணு இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க போல. இவருமே கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கார் எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்காரு. அப்படி வரும்போதுதான் இவருக்கு போதை வர மாதிரி இருந்திருக்கும். என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இருக்கும் போது யாரோ மண்டிலேயே அடிச்சிருப்பாங்க. அடிச்சது யாருன்றதை இங்கதான் நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா சரண்யான்ற ஒரு பொண்ணு நமக்கு காமிச்சாங்கல்ல, அவங்க தான் மண்டிலேயே அடிச்சிருப்பாங்க. சரண்யா எதுக்காக இவனை அடிச்சிருக்காங்கன்றது தெரியல. இப்ப ஈஸ்வரின்ற ஒரு லேடியை காட்டுறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் பிசினஸ் மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துக்கு நீங்க வரணும் மேடம், சீஃப் கெஸ்டா வரணும் மேடம் அப்படின்ற மாதிரி 2 பேர் இன்விடேஷன் தரதுக்காக வந்திருக்காங்க. கண்டிப்பா வரேன்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. அப்பதான் இவங்களோட பையன் குணாக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்ற மாதிரி இவங்களுக்கு தகவல் கிடைக்குது. இது குணாக்கு ஆக்சிடென்டா, நான் உடனே வரேன்ற மாதிரி இவங்களுமே வேக வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப தீபக்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் இந்த படத்துல முக்கியமான கேரக்டரா இருப்பாரு. கூடிய சீக்கிரத்துல இவர் எஸ்ஐ ஆக போறாரு. இன்னும் இவருக்கு போஸ்டிங் கிடைக்கல போல. இவர் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் கிட்ட இத பத்திலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த தீபக்கு ஒரு சொந்த அக்கா இருப்பாங்க. இந்த அக்காவோட பேரு சாந்தி அப்படின்றது. இந்த அக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பிரதர்ஸ் டே போல, அதனால தம்பிக்கு ராக்கி எல்லாம் கட்டி விட்டுட்டு இருக்காங்க. எப்போ உனக்கு ஆர்டர் வருதுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதே மாதிரி என்ன ஹாஸ்பிட்டல்ல விட்டுருன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல நமக்கு காட்டுறாங்க. குணான்னு ஒருத்தரை யாரோ அடிச்ச மாதிரி காமிச்சாங்கல்ல, அடிச்சவங்க ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணிட்டு போயிட்டாங்க போல. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்ற மாதிரி இவங்க
ட்ரீட்மெண்ட் தந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஹாஸ்பிட்டல் ஓனரோட பையன், அதனால நல்லபடியா பாத்துக்கோங்கன்ற மாதிரி டாக்டரும் சொல்லிட்டு போறாரு. தீபக்கு அக்கா சாந்தியை விடுறதுக்காக வராரு பாத்தீங்களா, அப்பதான் சரண்யாவும் இந்த இடத்துக்கு வராங்க. சரண்யா இங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க போல. சரண்யாவும் தீபக்கும் லவ் பண்றது தெரியுது. தீபக்குமே ஜாலியா சிரிச்சுலாம் பேசிட்டு இருக்காரு. இவங்களுமே சிரிச்சுலாம் பேசுறாங்க. எனக்கு வேலை இருக்கு, நீ கிளம்புன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவருமே பைக் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. அவர் இருக்கிற வரைக்கும் நார்மலா இருந்தாங்கல்ல, அவர் போனதுக்கு அப்புறம் இவங்களோட முகமே மாறிடுது. இப்ப வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்துடுறாங்க. குணா இந்த இடத்துல தானே இருக்காரு, குணாவை அடிச்சதே இவங்க தானே, குணாவை வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. ஏற்கனவே சாந்தி அக்காவை இவங்க பிளான்ல சேர்த்திருப்பாங்க போல. இப்ப யாரும் இல்லாத சமயம் இவங்களுமே ஒரு ஊசியை அவனுக்கு போடுறாங்க. இவனோட ஹெல்த் கண்டிஷன் இப்படியே இருக்கணும், டெவலப்மெண்ட் எதுவுமே நடக்க கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஊசியை போடுறாங்க. இவங்க நர்ஸ்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், இவங்களும் டாக்டர் தான் போல. அதனால இந்த இடத்துல ஊசியெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. பிரச்சனை வந்துரும் போல அப்படின்ற மாதிரி சாந்தி பயப்படும் போது, அதெல்லாம் பிரச்சனை வராதுக்கா, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே தைரியம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு ஈஸ்வரி வராங்க. இந்த குணான்ற பையனோட அம்மா வந்துடுறாங்க. பையனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்திலே இருந்து பாத்துக்கோங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் மேடம் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. குணாவை பொறுத்த வரைக்கும் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒருத்தன் பேரு விக்கி, இன்னொருத்தனோட பேரு ரேவந்த் அப்படின்றது. ரேவந்துக்கு இந்த ஆக்சிடென்ட்ல சில சந்தேகம் இருக்கு போல. ஏன்னா குணாவை பொறுத்த வரைக்கும் லிமிட்டா தான் குடிப்பான். அப்படி இருக்கும்போது குடிபோதையில எப்படி ஆக்சிடென்ட் பண்ணிருப்பான், வேற ஏதோ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன்ற மாதிரி ரேவந்த் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா விக்கி அப்படிலாம் இல்லன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நீ சொன்னா கேட்க மாட்ட, சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இந்த ரேவந்த் இருக்கார்ல, இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. நில்லு நில்லுன்ற மாதிரி விக்கி கூப்பிட்டு பாக்குறாரு. ஆனா அதுக்குள்ள ரேவந்த் கிளம்பிடுறாரு. இப்ப விக்கி மேற்கொண்டு கொஞ்ச நேரம் சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. நம்மளும் கிளம்பலான்ற மாதிரி கிளம்ப பாக்குறாரு. விக்கி கிளம்பி போறத வேற ஒருத்தன் ஃபாலோ பண்றான். இவன் யாருன்னா தீபக்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர்கிட்ட பேசினவனா இருப்பான், அது பக்கத்து வீட்டுக்காரனா இருப்பான். இந்த விக்கி நடந்து போயிட்டு இருக்கும் போது ஃபாலோ பண்ணவன் இருக்கான் பாத்தீங்களா, சட்டுன்னு லாக் பண்றான். இதே சமயம் சரண்யா என்ன பண்றாங்கன்னா வேகமா ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆம்புலன்ஸ்ல 2 பேருமே சேர்ந்த மாதிரி அவனை லாக் பண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. யாரு கொண்டு வந்தாங்கன்னு தெரியல, ஒரு பையன் ஒரு பொண்ணு சேர்ந்து கொண்டு வந்திருக்கிறது அவனுக்கு தெரியுது. இப்ப இந்த சரண்யா என்ன பண்றாங்கன்னா அவன் முதுகு தண்டுலயே அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஸ்லெட்ஜ் ஹேமரை வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. அவனுக்கு பயங்கரமா அடிபட்டது இல்ல, அப்படியே விட்டுட்டு போலான்ற மாதிரி இவங்கள விட்டுட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. குணாவை எப்படி அடிச்சாங்களோ அதே மாதிரி தான் இவனையும் அடிச்சிருக்காங்க. எதுக்காக இவங்க 2 பேரை இவங்க அடிச்சாங்க அப்படின்றத தெளிவா நமக்கு காட்டல. குணாவோட ஆக்சிடென்ட்ல எனக்கு சந்தேகம் இருக்குன்னு ரேவந்த் சொன்னாரு பாத்தீங்களா. இப்ப ரேவந்துக்கு 2வது ஃப்ரெண்டும் காயப்பட்டிருக்கிறது தெரிய வருது. 2வது ஃப்ரெண்டுக்கும் ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இப்ப வேக வேகமா அந்த பையனோட அம்மாவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அம்மாவும் பையனோட கண்டிஷனை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப டாக்டர் லேடி கிட்ட பேசும்போது டாக்டர் லேடியா இங்க சாந்தி தான் இருக்காங்க. சாந்தி என்ன சொல்றாங்கன்னா முதுகு தண்டிலேயே பலமா அடிபட்டிருக்கு, இதுக்கப்புறம் அவர் எந்திரிச்சு நடக்கிறதெல்லாம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இவர் டாக்டர் கிட்ட கோவப்பட்டு இருக்காரு. என்கிட்ட கோவப்பட்டு என்ன சார் ஆக போகுது, நீங்க போய் பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்கு குணாவோட அம்மா ஈஸ்வரியும் வந்துடுறாங்க. தனியா கூப்பிட்டு இந்த பையன் கிட்ட பேசுறாங்க. என் பையனுக்கு ஆக்சிடென்ட்னு சொல்லும் போது பெருசா எனக்கு டவுட் வரல, ஆனா இப்ப இவனுக்கும் ஆக்சிடென்ட்னா கண்டிப்பா நீங்க பண்ணதுனால தான் ஏதோ நடந்துட்டு இருக்கு போல, இதை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ நான் அப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ கவனமா இருன்ற மாதிரிலாம் இந்த ஈஸ்வரி சொல்றாங்க. ஈஸ்வரி பேசுறதுக்காக போலீஸ வர சொல்லியிருப்பாங்க. இப்ப ஈஸ்வரி ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அது என்னன்னா இவனுங்க 3 பேர் குடிச்சிட்டு நிறைய அட்ராசிட்டி எல்லாம் பண்ணுவாங்க போல. ஒரு நாள் ஈஸ்வரி இவங்க 3 பேரையும் திட்டுறதுக்காக வராங்க. அப்படி வந்தவங்க ஹாஸ்பிட்டல்ல என்ன காரியம்டா பண்ணீங்கன்னு கேட்கும்போது நாங்களும் எதுவுமே பண்ணல, ஃபயர் ஆக்சிடென்ட் தான் நடந்ததுன்ற மாதிரி பொய் சொல்லிட்டு இருக்காங்க. பொய் சொல்லாதீங்கடா, நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்றத சிசிடிவில நான் பார்த்துட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது ஒரு பொண்ணை இவனுங்க 3 பேர் எல்லை மீறி நடந்து சாவடிச்சிருக்காங்க போல. அதுதான் அம்மா சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இப்படி பண்ணீங்க அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி 3 பேருக்கும் வார்னிங்லாம் தராங்க. பிரசன்ட்ல இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது இன்ஸ்பெக்டரும் எதுக்கு மேடம் வர சொன்னீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுமே சுய நினைவுக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா என் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, இப்ப ஃப்ரெண்டுக்கும் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, ஏதோ இதுல தப்பு இருக்கிற மாதிரியே தோணுது, என்ன ஏதுன்னு விசாரிங்கன்னும் போது சரி மேடம் விசாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. என் பசங்க தப்பு பண்ணதை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, அந்த தப்புனால தான் இது நடக்கிற மாதிரி எனக்கு தோணுதுன்ற மாதிரி போலீஸ் கிட்ட சொல்றாங்க. இப்ப இன்னொன்று பக்கம் சரண்யா அப்பாவோட கடையில இருக்கிறத காட்டுறாங்க. இந்த கடைக்கு அடிக்கடி வரக்கூடிய ஒரு அக்கா இருக்காங்கல்ல, ஃபங்க்ஷனுக்கு சொன்னல கண்டிப்பா வந்துருன்னு சொல்றாங்க. ஃபங்க்ஷனா எப்பன்ற மாதிரி இந்த சரண்யா கேக்குறாங்க. ஏண்டி 2 நாளைக்கு முன்னாடி தானே உங்ககிட்ட தெளிவா சொன்னேன், அதுக்குள்ள மறந்துட்டியான்ற மாதிரி இன்னொரு வாட்டி ஞாபகப்படுத்துறாங்க. இல்ல இல்ல எனக்கு ஞாபகம் இருக்கு, சும்மா உங்களை டெஸ்ட் பண்ண அப்படின்ற மாதிரி சரண்யா சமாளிக்கிறாங்க.
சரண்யா மறந்துருக்காங்க, இந்த இடத்துல சமாளிச்சிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அந்த அக்கா கிளம்பி போயிடுறாங்க. சரண்யா சிரிச்சு பேசுற மாதிரி நடிக்கிறாங்க, ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ கஷ்டத்தை சுமந்துட்டு இருக்காங்க போல. இப்ப அப்பாவோட ஃப்ரெண்டு உங்ககிட்ட பேசணும்ன்ற மாதிரி அப்பாவை கூப்பிடுறாரு. ரெண்டு பேருமே ஒரு கடையில வச்சு பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, ஏற்கனவே இந்த பொண்ணோட கல்யாணத்தை பத்தி பேசியிருப்பாங்க போல, மகேஷ்னு ஒருத்தருக்கு கட்டித்தர மாதிரி பேசியிருப்பாங்க போல. என்னடா இப்படி கேட்டுட்டு இருக்க, சின்ன வயசுலயே பேசி முடிஞ்சது தானே, கண்டிப்பா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ற மாதிரி அப்பா இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இன்னொரு பக்கம் இன்ஸ்பெக்டரை நமக்கு காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே நடந்த விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. அது என்னன்னா, அந்த 3 பசங்க சேர்ந்த மாதிரி ஒரு குற்றத்தை பண்ணிருப்பாங்க. அம்மாவுமே அதை மறைச்சு ஏமாத்தலான்ற மாதிரி நினைக்கிறாங்க. அங்க ஒரு பொண்ணோட பாடி எரிஞ்ச நிலைமையில இருக்குல்ல, ஆக்சிடென்ட்னால எரிஞ்சு போயிருச்சுன்ற மாதிரி அம்மா டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா செக் பண்ற ஆபீசர் லேடி இருக்காங்கல்ல, சரி இந்த பொண்ணு கிட்ட யாரோ எல்லை மீறி நடந்திருக்காங்க, ஒருத்தர் இல்ல 3 பேர் கிட்ட எல்லை மீறி நடந்திருக்காங்க, அதுக்கப்புறம் தான் பாடியை எரிச்சு விட்டுருக்காங்கன்ற மாதிரி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க. இன்ஸ்பெக்டருமே யாரு என்னன்னு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஐயோ நம்ம பசங்க மாட்டிக்க கூடாது, அதாவது பையனோ ஃப்ரெண்ட்ஸோ மாட்டிக்க கூடாது அப்படின்ற மாதிரி இந்த லேடி யோசிக்கிறாங்க. இந்த லேடி நேரடியா பேச வேணாம், ஹஸ்பண்ட் மூலியமா பேசலாம்னு யோசிக்கிறாங்க. ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டலோட ஹெட் மாதிரி இருக்கார்ல, இன்ஸ்பெக்டர் கிளம்பலாம்னு நினைக்கும் போது அந்த இடத்துக்கு பேசுறதுக்காக வந்துடுறாரு. சார் உங்களை எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிச்சிடுறோம், இதை பத்தி வெளியவே வரக்கூடாது, ஏன்னா என் பையனோட ஃப்ரெண்ட்ஸும் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இந்த இன்ஸ்பெக்டருமே சரி சார் கேஸை எப்படி முடிக்கணுமோ நான் அப்படி முடிச்சிடுறேன், ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி கேஸை முடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சோ அப்படி நம்ம கேஸை முடிச்சுமேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப புது எஸ்ஐ ஜாயின் பண்றாரு. யாருன்னு பார்த்தா தீபக்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் தான் எஸ்ஐயா இந்த இடத்துல ஜாயின் பண்றாரு போல. அடுத்தடுத்து 2 பசங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, 3வது ஃப்ரெண்டுக்கும் ஆக்சிடென்ட் ஆகுமோன்ற மாதிரி பயப்படுறாங்க. இந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு யாரு காரணம் என்ன ஏதுன்றத கொஞ்சம் விசாரணை பண்ணி சொல்லுன்னு கேக்குறாரு. சரி சார் அப்படின்ற மாதிரி தீபக்கும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப தீபக் முதல்ல என்ன பண்றாருன்னா குணாவை பாக்குறதுக்காக வராரு. ஆனா குணா இன்னமும் மயக்கத்துல தான் இருக்காரு. சார் என்னன்னே தெரியல, தெளிவே ஆக மாட்டாரு, பேச முடியாதுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி இன்னொருத்தன் முடிச்சுதானே இருக்கான், அவன் கிட்ட நான் பேசணும் அப்படின்ற மாதிரி இவருமே வந்து 2ஆவதா அடிப்பட்ட அந்த விக்கியை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. விக்கியை பொறுத்த வரைக்கும் சுயநினைவுல தான் இருக்கான். உன்னை யார் அட்டாக் பண்ணா, என்ன நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சார் பாரை விட்டு வெளியே வரும்போது ஏதோ ஒருத்தன் என்ன பிடிச்சி ஒரு கார்க்குள்ள தள்ளி விட்டான் சார், ஒரு பொண்ணோ ஒரு பையனோ சேர்ந்த மாதிரி தான் தூக்குனாங்க, அந்த பொண்ணு என்ன போட்டு அடிச்சா சார், ஆனா 2 பேரோட ஃபேஸையும் என்னால பார்க்கவே முடியல சார் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். எந்த இடத்துல கடத்தப்பட்டதா சொன்ன, அந்த இடத்த சொல்லுன்ற மாதிரி தீபக்கும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப நேரா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அங்க ஏதாவது சிசிடிவி கிடைக்குமா, ஃபுட்டேஜ் எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. சரண்யா சண்டை போட்டதா மகேஷ்னு ஒருத்தர் பார்த்தாரு பாத்தீங்களா, அந்த மகேஷுக்கு தான் வீட்டுல பேசி முடிச்சிருக்காங்க போல. இப்ப மகேஷும் வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்படியே சரண்யாவை பார்த்துட்டு போலான்றதுக்காக தான் வந்தேன்ற மாதிரி சொல்றாரு. சரி உட்காருப்பா தம்பின்ற மாதிரி உட்கார வச்சிடுறாங்க. கடைசி கொஞ்ச நாளாவே சரண்யா ஒரு மாதிரி அப்செட்டா இருக்காங்கல்ல, இந்த நேரத்துல சரண்யாவை எப்படி இவர்கிட்ட பேச வைக்கிறது, பேச வச்சா அவ பேசுவாளா அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ்க்கே குழப்பமா இருக்கு. என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளாவே சரண்யா அப்செட்டாவே இருக்காங்க. சரி பேசி பாப்போன்ற மாதிரி சரண்யா கிட்ட பேசுறதுக்காக பேரண்ட்ஸ் வராங்க. மகேஷ் வந்திருக்காருமா, நீ வெளியே வந்து பேசுன்னு சொல்லும் போது இவங்க முடியாதுன்ற மாதிரி தயங்கிட்டு இருக்காங்க. உனக்கு என்னதாமா ஆச்சுன்னு பேரண்ட்ஸ் கேட்கும் போது இவங்க அழுதுகிட்டே ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்பதான் சில விஷயங்கள் ரிவீல் ஆகுது. சரண்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சிஸ்டர் இருப்பாங்க, அவங்க பேரு ரம்யா அப்படின்றது. அச்சசலா 2 பேருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இங்க இருக்கிறது சரண்யா கிடையாது, ரம்யாவா இருக்கும். நான் சரண்யா கிடையாது ரம்யான்ற மாதிரி இவங்களுமே ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. அப்பதான் என்ன நடந்தது அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இப்பதான் உண்மையான சரண்யாவை காட்டுறாங்க. இந்த சரண்யாவை யாரோ துரத்துறாங்க போல, இவங்க பயந்து ஓடிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் சாந்தி அக்கா பார்த்திருப்பாங்க. சாந்தி அக்காவை பொறுத்த வரைக்கும் ரம்யாக்கு தான் க்ளோஸ். உடனே ரம்யாக்கு கால் பண்றாங்க. சரண்யாவை சிலர் துரத்திட்டு இருக்காங்க, உடனே வான்னு சொன்னோன்னே இவங்களுமே பதட்டமா வீட்டுல இருந்து கிளம்புறாங்க. சரண்யாவை துரத்துறது யாருன்னு பார்த்தா பிரசன்ட்ல ஆக்சிடென்ட் ஆயிட்டு இருக்குல்ல, அந்த 3 பேரா தான் இருக்கும். எதுக்காக துரத்துறாங்கன்றது தெரியல. ஒரு இடத்துல வச்சு சரண்யாவை பிடிச்சிடுறாங்க. சரண்யாவை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. ஏதாவது பண்ணலாம்னு நினைக்கிறதுக்குள்ள யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது, கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி வேகமா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலா அந்த இடத்துக்கு இந்த சாந்தி அக்காவும் அதே மாதிரி ரம்யாவும் வந்துடுறாங்க. சரண்யாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு காட்டாம இப்ப ரம்யாவோட கதையை நமக்கு காட்டுறாங்க. ரம்யா தான் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற பொண்ணா இருப்பாங்க. சரண்யாவை பொறுத்த வரைக்கும் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ற பொண்ணா இருப்பாங்க. ஆக மொத்தத்துல 2 பொண்ணுங்க இருக்காங்க. ரம்யாக்கு லக்ஷ்மின்ற ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க. இப்ப வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போது போல, எல்லாருமே ஃபங்க்ஷன்ல ஜாலி பண்ணோன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க.
ஆனா ரம்யா வந்து பாய் ஃப்ரெண்ட் தீபக் கூட வெளியே போகணும்னு நினைக்கிறாங்க. அதை பத்திலாம் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்லிடுறாங்க. சரண்யாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாஃப்டான கேரக்டரா இருப்பாங்க. அதனால பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, சரண்யாக்கு ஊட்டி எல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்த ரம்யா இருக்காங்கல்ல, எனக்கெல்லாம் ஊட்டி விட மாட்டீங்க, அவளுக்கு மட்டும் ஊட்டி விடுவீங்களான்ற மாதிரி சண்டை போடுறாங்க. நீயே சாப்பிட்டுப்ப, ஈவன் நாங்க ஊட்டி விட்டாதான் ஒழுங்கா சாப்பிடுறா, அதனால தான் அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் சொல்றாங்க. ஆக்சுவலா பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இவ தைரியமான பொண்ணு, ஆனா சரண்யா கொஞ்சம் பயந்த பொண்ணுன்ற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. சரண்யாவை பொறுத்த வரைக்கும் பெருசா படிப்பும் வராது, அதனால தான் அப்பாவோட கடையை பாத்துக்கிறாங்க. ஆனா இன்னொன்னு பொண்ணு டாக்டரா மாறி இருக்கா. ரம்யாவை பொறுத்த வரைக்கும் பாய் ஃப்ரெண்டு கூட வெளியே போறதுக்கு பிளான போட்டிருக்கால, அதனால அக்கா கிட்ட ஒரு உதவி கேட்கிறா. அது என்னன்னா, உனக்காக நான் எக்ஸாம்லாம் எழுதியிருக்கேன்ல, எனக்காக இந்த ஒரு நாள் மட்டும் நீ ஹாஸ்பிட்டலுக்கு போ, கண்டிப்பா வரணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு பதிலா நீ அந்த இடத்துக்கு போயிட்டு நான் பாய் ஃப்ரெண்டு கூட சந்தோஷமா சுத்திட்டு வந்துடுறேன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இந்த அக்கா முதல்ல மறுக்கிறாங்க, ஆனா தங்கச்சி ரொம்ப கேட்கறாள், அதனால சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. ஆக மொத்தத்துல சரண்யா ரம்யா மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முடிவு பண்றாங்க. அதே சமயம் ரம்யா இருக்காங்கல்ல, பாய் ஃப்ரெண்டான தீபக் கூட வெளியே போறதுக்கு முடிவு பண்றாங்க. சரண்யாவும் எதுவுமே தெரியாம எப்படி மேனேஜ் பண்றதுன்னு பயந்துட்டு இருக்கும் போது, லக்ஷ்மின்ற பொண்ணுக்கு இதெல்லாம் தெரியும்ல, லக்ஷ்மியுமே பயப்படாதீங்க, பெருசா இன்னைக்கு வேலைலாம் கிடையாது, இன்னைக்கு ஃபங்க்ஷன் தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இப்ப சாந்தி அக்காவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கவலைப்படாத, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்று பக்கம் ரம்யா இருக்காங்கல்ல, அதாவது தைரியமான பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, தீபக் கூட சுத்தி பார்க்கிறதுக்காக வெளியே வந்திருக்காங்க. ஜாலியா அவர் கூட டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது அழகா ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப நைட்டு இருட்டினதுக்கு அப்புறம் அவருமே வீட்டுல விட்டுட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இவங்களுமே சாந்தி அக்கா கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காங்க. என்னக்கா, என்னோட அக்கா சமாளிச்சிட்டாலான்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல, எல்லாமே ஓகேவா முடிஞ்சிருச்சு, இப்ப கூட லட்சுமியை பாக்குறதுக்காக ஒரு ரிப்போர்ட்டை தரதுக்காக தான் போயிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகேக்கா, நான் அப்புறமா பேசுறேன்ற மாதிரி இவங்களுமே காலை கட் பண்ணிடுறாங்க. லட்சுமி கிட்ட ஒரு ரிப்போர்ட்டை வாங்குறதுக்காக போனாங்கல்ல, அப்படி போன அந்த சரண்யா இருக்காங்கல்ல, திடீர்னு பதட்டமா ஓடி போயிட்டு இருக்காங்க. அவங்கள 3 பேர் துரத்திட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் இந்த சாந்தி அக்கா பாத்துடுறாங்க. என்னாச்சுன்னு தெரியல, 3 பேரு உன்னோட அக்காவை துரத்திட்டு இருக்காங்க, நீ கிளம்பி வான்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களுமே பார்க்கணும்ன்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ சவுண்ட் கேக்குதுன்ற மாதிரி அவனுங்க 3 பேர் கிளம்பிட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் உள்ள வந்து பார்த்திருப்பாங்க. சரண்யாவோட கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு, எல்லாம் ஏன் தப்பு தான் அப்படின்ற மாதிரி ரம்யா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரம்யாவும் வீட்டுல எல்லாத்தையும் சொல்லிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா சரண்யாக்கு நடந்த எதையுமே சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நான் எனக்கு பதிலா சரண்யாவை அனுப்பி வச்சேன், சரண்யா இன்னும் கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துருவா, எனக்கு ஒரு வாரம் மட்டும் வெளியூர்ல வேலை இருக்கு, நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அம்மாவை பொறுத்த வரைக்கும் திட்டுறாங்க. ஏண்டி படிக்கும் போதுதான் 2 பேருமே இடம் மாறி போனீங்க, இப்ப எதுக்காக மாறி போனீங்கன்ற மாதிரிலாம் திட்டுறாங்க. சரி பொண்ணை திட்டாத அப்படின்ற மாதிரி அப்பா தான் சப்போர்ட் பண்றாரு. ரம்யா நீ கிளம்புமா அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. சோ இவங்க ரம்யா மாதிரி போயிட்டு சரண்யா மாதிரி வந்திருப்பாங்க. சரண்யாக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்றது பேரண்ட்ஸ்க்கு தெரியக்கூடாதுல்ல, அதனால தான் இவ்வளவு நாள் இவங்க சரண்யா மாதிரி நடிச்சிருக்காங்க. இப்ப பிரசன்ட்ல பேரண்ட்ஸ் கிட்ட உண்மையை சொல்லிட்டாங்கல்ல, சரண்யாவை எங்க வச்சிருக்காங்கன்ற இடத்தை கூட்டு போய் காமிச்சிடுறாங்க. சரண்யா இப்ப ஓரளவுக்கு தேதி வந்துடுறாங்க போல. இருந்தாலும் சரண்யாவோட கண்டிஷனை பாக்குற பேரண்ட்ஸ் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சரண்யா கண் முழிச்சோனியே தங்கச்சி கிட்ட நடந்த எல்லா உண்மையும் சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னா, அவனுங்க 3 பேரு லட்சுமி கிட்ட எல்லை மீறி நடந்திருக்காங்க போல. அதை சரண்யா பார்த்துட்டாங்கல்ல, அதனால சரண்யாவை விடக்கூடாதுன்னு சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க. சரண்யா கிட்ட எல்லை மீறி நடந்திருக்க மாட்டாங்க, சாவடிக்க தான் ட்ரை பண்ணிருப்பாங்க. நல்ல வேலையா இவங்க சரியான நேரத்துக்கு வந்து சரண்யாவை காப்பாத்திருப்பாங்க. ஆக்சுவலா மகேஷை பொறுத்த வரைக்கும் சரண்யாக்கு பிக்ஸ் ஆன மாப்பிள்ளையா இருப்பாரு. அதனால தான் சரண்யா இப்படி பேச மாட்டாளே, என்ன திடீர்னு இப்படி பேசுறான்ற மாதிரி இவர் ஷாக்லாம் ஆயிருப்பாரு. சோ சரண்யா மாதிரி ரம்யா தான் இவ்வளவு நாள் நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அந்த 3 பேரையும் பழி வாங்குறதுக்காக நிறைய முயற்சி எல்லாம் எடுத்திருப்பாங்க. இதுக்கு இந்த சாந்தி அக்கா வீட்டுக்கு பக்கத்துல இருக்க பையன் ஹெல்ப் பண்ணிருப்பான். அந்த பக்கத்து பையன் சிசிடிவில பதிவாயிருக்கிறத தீபக் கண்டுபிடிச்சிடுறாரு. என்ன நடக்குதுன்னு கேட்கும் போது இவங்க எல்லா உண்மையும் தீபக் கிட்ட சொல்றாங்க. சோ தீபக் கூட அக்கா கூட சேர்ந்து தான் பண்ணிருக்காங்க. ஆனா தீபக் கிட்ட இதை சொல்லியிருக்க மாட்டாங்க. எதுக்காக என்கிட்ட சொல்ல, நான் எதுவுமே பண்ண மாட்டேன், உதவி பண்ண மாட்டேன் நினைச்சியான்ற மாதிரி பயங்கரமா கோவப்படுறாரு. இன்னும் அக்கா கம்ப்ளீட்டா தேறி வரல, இப்ப குடும்பமா கூட இருந்தா அவங்கள பாத்துக்கிறாங்க. அதே மாதிரி மகேஷை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காரு. அவங்கள எழுப்புறதுல இருந்து அவங்களுக்கு ஊட்டி விடுறதுல இருந்து எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப தீபக் இருக்கார்ல, லக்ஷ்மியோட கேஸை எப்படி க்ளோஸ் பண்ணிருக்காங்கன்னு பாக்குறாரு. ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இல்ல இது ஆக்சிடென்ட் இல்ல, எல்லா விஷயத்தையும் நம்ம வெளியே கொண்டு வரணும்னு யோசிக்கிறாரு. இது விஷயமா இந்த குடும்பத்துக்கிட்ட பேசுறாரு. லீகலா என்ன பண்ணுமோ அது எல்லாத்தையும் நான் பண்றேன், நீ பண்ணிட்டு இருக்க விஷயத்த ஸ்டாப் பண்ணுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. மகேஷ் ஸ்டாப் பண்றது தான் நல்லது, நம்ம லீகலா மோதி பாத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவர் லாயர்ல, இவர் போலீஸா நான் பண்ண வேண்டியதை பண்றேன், நீ லாயரா பண்ண வேண்டியதை பண்ணுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த
இந்த தீபக்கு பழைய கேஸை நோண்டிட்டு இருக்கிறது இவருக்கு மேல இருக்க சீனியருக்கு தெரிய வந்துருது. அவருமே இந்த கேஸ் எல்லாம் நீ பார்க்க தேவையில்ல, நான் பாத்துக்கிறேன், நீ மத்த கேஸை ஹேண்டில் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ இன்ஸ்பெக்டரும் இதுல உணர்ந்த அப்படின்றது இந்த எஸ்ஐ ஆன நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. தீபக்கும் மகேஷும் சேர்ந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம்னு நினைக்கிறாங்கல்ல, அதுக்கு லட்சுமியோட ஃபேமிலியை போய் பார்க்கணும்ன்ற மாதிரி அந்த மகேஷ் சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே லட்சுமியோட வீட்டை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. லட்சுமியோட போட்டோ இருக்கு பாத்தீங்களா, அந்த போட்டோவை இவங்க பார்க்கும்போது ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த தீபக் வந்து கேர்ள் ஃப்ரெண்டான ரம்யாவை கூட்டு போறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாரு. அப்ப சட்டுன்னு லட்சுமி பின்னாடி வந்து பயம்புத்துறாங்க. லட்சுமியை இவர் எப்பவுமே சிஸ்டர் அப்படின்ற மாதிரி தான் கூப்பிடுவாரு. ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு சூப்பரான பாண்டிங் இருந்திருக்கு. அவங்க இறந்து போயிட்டாங்கல்ல, அதை நினைச்சு இவர் பயங்கரமா ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுக்கு எப்படியாவது நியாயம் வாங்கி தரணும்னு நினைக்கிறாருல, அதனால தான் அந்த அம்மாவையும் அந்த பொண்ணோட தங்கச்சியும் பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி தான் அம்மாவும் தங்கச்சியும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இது ஆக்சிடென்ட் இல்லம்மா, இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இவருமே புரிய வச்சிட்டு இருக்காரு. நம்ம லீகலா ஃபைட் பண்ணோம்னா அதுக்கு நீங்க ஒரு சைனை போடணும், தயவு செஞ்சு சைனை போடுங்கம்மா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அம்மாவுமே இதுக்கப்புறம் அதை கேஸா மாத்தணுமா, ஏன்னா நம்மளுக்கு சின்ன பொண்ணு இருக்கா, அவளோட வாழ்க்கை இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இல்லம்மா, கண்டிப்பா தப்பு பண்ணவங்களுக்கு நம்ம தண்டனை வாங்கி தரணும், சைனை போடுங்கன்ற மாதிரிலாம் தீபக்கு கேட்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களும் சைனை போடுறாங்க. அப்பதான் நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. குணாவோட அப்பா தானே ஹாஸ்பிட்டலோட ஓனரா இருப்பாரு. குணாவும் ஃப்ரெண்ட்ஸும் அடிக்கடி காலியா இருக்க ரூம்குள்ள வந்து ட்ரக் எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கிற நாளுமே ட்ரக் எல்லாம் எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. அப்பன்னு பார்த்து லட்சுமி இருக்காங்கல்ல, கிராஸ் பண்ணி பக்கத்துல இருக்க ரூமுக்கு போவாங்க. இவனுங்க மூணு பேருமே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ரிப்போர்ட்டை செக் பண்ணி கொண்டு போறதுக்காக தான் வந்திருப்பாங்க. இவனுங்க என்ன பண்றாங்கன்னா வேகமா அந்த இடத்துக்கு வந்து எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, முதல்ல இங்க இருந்து போங்கன்ற மாதிரி லட்சுமி சொல்றாங்க. ஆனா இவனுங்க தான் செம்ம போதையில இருக்காங்கல்ல, இவளை விடக்கூடாதுன்ற மாதிரி எல்லை மீறி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க விடுங்க விடுங்கன்னு கெஞ்சி கேக்குறாங்க. ஆனா இவனுங்க கதையை முடிச்சிடுறாங்க. இதெல்லாம் இங்க நடந்துட்டு இருக்கும் போது சரண்யா இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அதாவது ரம்யா மாதிரி சரண்யா இந்த இடத்துக்கு வந்தாங்கல்ல, அப்படி வந்தவங்க இந்த விஷயத்தை பார்த்தோன்னா பயந்துடுறாங்க. இவனுங்க மூணு பேர் துரத்துற மாதிரி வேற வராங்கல்ல, பயத்துல ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. முதல்ல இவளை எரிச்சு விட்டுணும், அதுக்கப்புறம் அவளை சமாளிக்கணும்ன்ற மாதிரி இவனுங்க மூணு பேர் பிளான போடுறாங்க. ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி இந்த இடத்துல செட் பண்ணி பாடியை எரிச்சு விட்டுறாங்க. அதே மாதிரி அவளை பிடிக்கணும்ன்ற மாதிரி துரத்திட்டு போயிருப்பாங்க. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் தீபக்கு புரிய வைக்கிறது. இந்த மாதிரி பொண்ணுக்கு நடந்ததா அப்படின்ற மாதிரி அம்மா ஃபீல் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல சைனை போட்டு தந்துடுறாங்க. இவனுங்க மூணு பேருமே சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ணது யாருன்றது இன்னமும் இவங்களுக்கு கிளியரா தெரியல. ஏன்னா ரெண்டு பேருமே ஃபேஸை சரியா பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சமயத்துல இந்த ரம்யா இருக்காங்கல்ல, இந்த இடத்துல ஊசி போடுறதுக்காக வராங்க. சாதாரணமா இவங்க கிட்ட பேசிட்டு இங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஆனா இதுல குணாக்கு இவங்களோட ஃபேஸ் ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா குணாவை அவங்க அடிக்கிறதுக்காக வரும்போது குணா திரும்பி இருப்பான். ஒரு செகண்ட் இவங்களோட ஃபேஸை பார்த்திருப்பான். நான் பார்த்தது இவ்வளவுதான், கண்டிப்பா இவதான் இதுக்கு பின்னாடி இருக்கா, நம்ம மூணு பேருமே சேர்ந்து அடிச்சுமே அவளும் பார்க்க இதே மாதிரி தானே இருந்தா, இத பத்தி விசாரிக்கணும்னு விசாரிக்கும் போதுதான் ரெண்டு பேர் ஒரே மாதிரி இருக்காங்க, அதுல ஒருத்தியை தான் நம்ம அடிச்சிருக்கோன்றது தெரிய வருது. அப்ப இன்னொருத்தி நம்மள பழி வாங்குறதுக்காக இதை பண்ணிட்டு இருக்கா போலன்ற மாதிரி மூணு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் புரிஞ்சிருது. அதே மாதிரி தீபக்கு இவங்க மூணு பேருக்கு எதிராக எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்காக வராது. தேவையில்லாம இதுல தலையிடாது அப்படின்ற மாதிரி குணாவோட அப்பா இருக்காருல, தீபக்கு வார்னிங் எல்லாம் தராரு. தீபக் அதை பத்தி எல்லாம் கவலையே படமாட்டாரு. இப்ப அப்பா என்ன பண்றாருன்னா ஒய்ஃபுக்கு கால் பண்ணி பயங்கரமா திட்டுறாரு. நீ மட்டும் ஒழுங்கா பையனை வளர்த்திருந்தா இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டான், செல்லம் கொடுத்து அவனை கெடுத்து வச்சிருக்கல அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா திட்டுறாரு. நம்ம பையனை காப்பாத்தணும், ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரி ஒய்ஃபும் சொல்றாங்க. ஆள் மாறாட்டம் பண்றது தப்பு இல்ல, அதாவது டாக்டர் ரம்யா தான், ஆனா சரண்யா இன்னைக்கு வேலைக்கு போயிருக்காங்கல்ல, அந்த விஷயம் வெளியே வரக்கூடாது, நம்ம மறைச்சுதான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப பாதிக்கப்பட்ட மாதிரி சரண்யா தான் அந்த இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. நடந்த விஷயத்தெல்லாம் சரண்யா சொல்றாங்க. ஆனா அந்த மூணு பசங்களுக்காக வேற ஒரு பெரிய லாயர் ஆஜராகிறாரு. மகேஷுக்கு எதிராக தான் ஆஜராகிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் இவங்க வைக்கிற எல்லா பாயிண்ட்டையும் உடைச்சிட்டு இருக்காரு. உதாரணத்துக்கு மகேஷ் என்னெல்லாம் சொல்றாருன்னா, எதனால சிசிடிவி ஃபுட்டேஜ் இன்ஸ்பெக்டருக்கு கிடைக்காம போச்சு, எப்படி அந்த ஃபுட்டேஜ் டெலீட் ஆகும், இன்ஸ்பெக்டரே சொல்ல போனா காசை வாங்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டிவா சில விஷயங்களை பண்ணிட்டாரு. அந்த மூணு பசங்க தான் லட்சுமி கிட்ட எல்லை மீறி நடந்திருக்காங்க. அதை சரண்யா பார்த்துட்டான்னு தெரிஞ்சோன்னே சரண்யாவையும் சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. சரண்யா தப்பிச்சதுனால தான் இதெல்லாம் வெளியே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அவங்க தரப்பு, அந்த மூணு பசங்களோட தரப்பு லாயர் இருக்கார்ல, அந்த பாயிண்ட் எல்லாம் உடைச்சிட்டு இருக்காரு. ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளத்தினால தான் சிசிடிவி ஒர்க் ஆகல அப்படின்ற மாதிரி கொண்டு வராரு. அதே சமயம் அந்த நாள் இந்த மூணு பசங்க வெளியூருக்கு ட்ரிப் போயிருக்காங்க. அந்த ட்ரிப்புக்கான டிக்கெட் கூட இருக்குன்ற மாதிரி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாரு. ஃபேக்கா ரெடி பண்ணி தான் ப்ரொடியூஸ் பண்றாரு போல. ஆக்சுவலா இந்த இடத்துல சரண்யா நிக்கிறாங்க, ஆனா ரம்யான்ற அடையாளத்துல நின்னுட்டு இருக்காங்க.
நீங்க சரண்யா தானன்னு கேக்குறாரு. இல்ல நான் ரம்யான்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது லாயர் செட்டுன்னு ஒரு பால வேகமா தூக்கி போடுறாரு. அப்படி தூக்கி போடும்போது அவங்க லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிக்கிறாங்க. ஆக்சுவலா சரண்யா தான் லெஃப்ட் ஹேண்டா இருப்பாங்க. இங்க இருக்கிறது ரம்யா கிடையாது, சரண்யா அப்படின்றது இவரு ப்ரூவ் பண்ணிடுறாரு. ஆக்சுவலா ஆள் மாறாட்டம் பண்ணிருக்காங்கன்றது இவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதை இங்க ப்ரூவ் பண்ணிடுறாரு. இப்ப மகேஷுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கோர்ட்ல எல்லாத்தையும் ஒத்துக்கிறாரு. ஆள் மாறாட்டம் இவங்க 2 பேர் பண்ணது உண்மைதான். ஆனா என்னதான் இருந்தாலும் இந்த 3 பசங்க லட்சுமியை சாவடிச்சிருக்காங்கல்ல, அதுக்கான தண்டனை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்பயுமே அந்த லாயர் இருக்கார்ல, என்னோட கட்சிக்காரங்க இந்த தப்ப பண்ணவே கிடையாது. அந்த லட்சுமியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர்கிட்ட பழகிட்டு இருக்கா. அதுல யாராவது கூட உள்ள வந்து பண்ணிருக்கலாம். சிசிடிவியை கட் பண்ணி பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒரு பையனை கூப்பிடுறேன்ற மாதிரி ஒருத்தனை வர வச்சிடுறாரு. அவன் என்ன சொல்றானா, லட்சுமியை பொறுத்த வரைக்கும் கேரக்டர் வைஸ் ரொம்ப மோசமானவ. என்கிட்ட பழகிட்டு இருக்கும் போதே வேற ஒரு 2 பேர்கிட்டயும் பழகிட்டு இருந்தா. அதுல யாராவது கோவப்பட்டு கூட பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி சொல்றான். அந்த லட்சுமியோட கேரக்டரை டேமேஜ் பண்றதுக்காக லாயரே தான் செட் பண்ணிருப்பாரு. சோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அம்மாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவன் கேரக்டர் பத்தி ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்கான்ல, அம்மாவும் இந்த இடத்துல பயங்கரமா கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. என் பொண்ணு அப்படிப்பட்டவ இல்லன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த லாயர் என்ன பண்றாருன்னா, அம்மாவை ஒரு ஸ்டேஜ்ல அந்த இடத்துக்கு கூப்பிடுறாரு. அம்மா வாயாலேயே இந்த கேஸை முடிச்சிருங்கன்னு சொல்ல வைக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறாரு. இப்ப அம்மா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்கல்ல, அம்மா கிட்ட நீங்க தான் உங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லி தருவீங்களா, நிறைய பேரை ஏமாத்துன்னு சொல்லி தருவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இல்ல அப்படிலாம் கிடையாது, என் பொண்ணு அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டா, என் பொண்ணு யாரையும் லவ் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்றாங்க. அவ லவ் பண்ணிருக்கா, ஏமாத்தி காசெல்லாம் புடுங்கிருக்கா, உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்கன்ற மாதிரி இவருமே அம்மாவை ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அம்மாக்கு முடியல. அம்மா இருக்காங்கல்ல, என் பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, என் பொண்ணு பேரை மேற்கொண்டு கெடுக்காதீங்க, என் பொண்ணை விட்டுருங்க, இந்த கேஸே எனக்கு வேணாம் விட்டுருங்கன்ற மாதிரிலாம் புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. கேஸ் கையை மீறி போயிருச்சுல, அதனால தீபக்கு அப்செட் ஆன மாதிரி வெளியே வந்துடுறாரு. ரம்யாவும் இவர்கிட்ட பேசுறதுக்காக வெளியே வந்துடுறாங்க. கேஸ்ல இவங்க தோத்துடுறாங்க. அதனால அவங்க 3 பேரையும் ஜட்ஜி போலான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவங்க 3 பேருமே கண் முன்னாடி போயிட்டு இருக்கிறத பாக்குற தீபக்கு பயங்கரமா கோவம் வருது. தீபக் ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறாரு. நான் இந்த சட்டத்தெல்லாம் ரொம்ப நம்பினேன், ஆனா இந்த சட்டத்தால எதுவுமே பண்ண முடியாதுன்றது தெரிஞ்சிருச்சு, அதனால நான் ஷூட் பண்ணி சாவடிக்க போறேன்ற மாதிரி வேகமா கன் எடுக்கிறாரு. பக்கத்துல இருக்க ரம்யாவும் வேணான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, சட்டுன்னு கன் எடுத்து அந்த 3 பேரையும் ஷூட் பண்ணிடுறாரு. இப்ப எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இவர் ஷூட் பண்ணி சாவடிச்சிட்டாருன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையும் முடிச்சிடுறாங்க. அதாவது சட்ட ரீதியா எதுவுமே பண்ண முடியல, இதுதான் வழின்ற மாதிரி இவர் போட்டு தள்ளிடுறாரு. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.